வணக்கம். நான் இன்னைக்கு சமையல் பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு முட்டை கறி வச்சேன். சத்தியமாக அந்த கறி என்னாலே சாப்பிட முடியல. அதில் என்ன போடுறேன்னே தெரியாமல் கண்டவாக்கில் போட்டு செஞ்சேன். நான் கேவலமாக இருந்துச்சு. வெளியில் கூட ஊற்றலை, அப்படியே புதைச்சிட்டேன். பட் இன்றைக்கி நான் கிழங்கு கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், தக்காளி வாங்கிட்டு வந்தேன், மற்றதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி ஐட்டம் யூடியூப்பில் பார்த்தேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர கிரேவிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தில் இருந்து போன் அப்படைட் மேஜஸ்டி அப்படிங்கிற அந்த கொரியன் ட்ராமா பார்க்குறீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். நான் அதில் இந்த சமைக்கிறதை காட்டுறது அண்டு அந்த சமைக்கிறத அந்த சாப்பாடை சர்வ் பண்ணுறது, அவனுக்கு சாப்பிடும்போது அவனுக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி பயங்கர ஃபேண்டஸியாக இருந்துச்சு. அதுலேருந்து நானும் கேட்கணும், சமையல் ஒரு பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக சமையல் வீடியோ நிறைய பார்க்குறேன். பட் நான் நினைக்கிற அளவுக்கு என் கை எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி இந்த கிழங்கு கறியை ஒரு மாதிரி வச்சு அடி தூள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த பெண்களுக்கு, ஸ்பெஷலி தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். சமைக்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நானும் வீட்டில் இருக்கும்போது அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருப்பேன், என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே கறி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த உப்பு இல்லாத, உரப்பு இல்லாத, காரம் இல்லாத எதுவாக இருந்தாலும் அதை அந்த கிச்சனில் போய் நின்று சமைச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது செய்கிறது லேசுப்பட்ட வேலையா? ஒரு நாளைக்கு செய்கிறதுக்கே மூச்சு வாங்குது. வருஷங்கணக்காக அசால்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக 3 நேரம் சாப்பாடு, இடையில டீ, காஃபி, வேறு ஏதாச்சும் கேட்டால் அதையும் செஞ்சு கொடுக்குறது. நீங்கள் எல்லாருமே கிரேட் கிரேட் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆண்களையும் பாராட்டணும். உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும் மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது? எங்களுக்கே தெரியாது. ஏன் எங்களுக்கு யாருமே அதெல்லாம் யாருமே ஞாபகப்படுத்தினதில்லை, விஷ் பண்ணதில்லை. எனக்குலாம் வாழ்க்கையிலே யாரும் ஹாப்பி மென்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணதே இல்லை. ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது, கணக்கே இல்லை தானே. நாங்களாம் பெரிய உழைப்பாளிகள்னால நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே. இன்றைக்கி நான் வைக்கிற கிழங்கறியில் மிரண்டு போகிறேன். நான் வர வர கொலை இது எல்லாமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு தெரியுறானுங்க. இந்த அந்த வெள்ளிக்கிழமை பொண்ணை கொண்டானுங்களே ஸ்ரீலங்காவில் ஒரு பையன், அதுக்கு பின்னணியில் இருந்த காரணங்கள் ஓகே, என்ன வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ரொம்ப எமோஷனல் ஆகி நிறைய பேர் உடனே கொலை பண்ணிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ அதோட கான்சிக்வன்சஸ்லாம் எப்படி இருக்கும்னு யோசிக்காமல் உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதோ செஞ்சுறாங்க. அந்த பையன் இன்னும் தலைமுறைவாக தான் இருக்கார், அப்ஸ்காண்டில் தான் இருக்கார், கொடியை மாட்டலை. ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஸ்ரீலங்கா விட்டு வெளில எங்கேயும் போக முடியாதுன்னு. எதுக்காகடா அப்படி பண்ணுறீங்க? இந்த சின்ன பசங்க நிறைய பேர் கேட்குறானுங்க என்கிட்ட கேள்வி, டிக்டாக்ல கேட்குறானுங்க, உனக்கு என்ன தெரியும், அப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போகிறேன்னா அந்த பொண்ணு ஏமாத்திருப்பா, இல்லைன்னா ஏதாவது நடந்திருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக அவன் அந்த அளவுக்கு அவனை தூண்டி இருப்பாங்க. சரிடா, எந்த அளவுக்கு போனாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்க தூண்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணுவீங்களாடா? ஏன்டா கொலை பண்ணதுக்கப்புறம் என்னடா புரியல. இந்த ஒரு தடவை உனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தரேன், அதனால் நீ எதுவுமே யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. நியாயம், உன் கோரிக்கை நியாயமாக இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நீ கொலை பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை தானே. அப்புறம் என்ன அதுக்கு அது? அதே மாதிரி பொண்ணுங்களும் சரியான மோசம் பாருங்க. பெரும்பாலும் அதுவும் இப்போ இருக்க சின்ன பொண்ணுங்களும் சரி, எல்லாருமே சரி, லைஃப்பை பற்றின ஒரு சீரியஸ் தாட் நிறைய பேருக்கு இல்லை. ரொம்ப அசால்ட்டாக ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. அண்டு தப்பான இடத்துல லைஃப்பை தொலைச்சிட்டு உங்கள் மொத்த வாழ்க்கையே போயிடுச்சுட்டு உங்களையும் அழைச்சிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தையும் ஒரு மாதிரி சின்ன பின்னமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. கவலையாக இருக்கு. இந்த உருளைக்கிழங்கை விட்டவே எனக்கு கவலையாக இருக்கு. இன்னைக்கு காலையிலுமே நான் காஃபி ஊற்றுனேன், சமைக்கிறேன். இதை விட ஒரு ஆண் வீட்டில் இருக்க பெண்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? சட்டி பானை எல்லாத்தையும் நானே கழுவிட்டேன், எல்லாத்தையும் நான் கழுவிட்டேன்.
கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், வீடை க்ளீன் பண்ணிட்டேன், மாப் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு எனக்கு வப்பாய்த்தாவா வப்பாப்பாய் யா இன்னைக்கு வந்து எனக்கு ஹாலிடே. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு மாதிரி ரெஸ்டாக இருக்க முடியல. வேலைகள் கடமை என்னை அழைக்கிறது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுதெல்லாம் பேசும்போது எனக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வெளில போகுது. நான் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மூணு கிழங்கு போதுமா? ஒரு 4 கிழங்கு போடுவோமா? ஒரு 4 கிழங்கு போட்டு சமைச்சு பார்ப்போம். என்ன சமைக்கிறது நிப்பாட்டிட்டேங்க. என்னால் சமைக்க முடியல. எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு ஃபுல்லாக தக்காளியிலேருந்து வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் வேறு என்ன இது அது என்னது ஜிஞ்சருக்கு என்ன தமிழில்? ஐயோ ஜிஞ்சருக்கு என்ன தமிழில்? இஞ்சி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டு வெந்தயத்தை போட்டேன். குபீர்னு பிடிச்சி ஃபுல்லாக பற்றி எரிஞ்சு இங்கே வரைக்கும் வந்துருச்சு. தடவை பயத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுனேன். ஃபுல்லாக பற்றி ஃபயர் அலாம்லாம் கத்தி, நானும் கத்தி சமைக்கலைங்க. கறி போன சட்டி எப்படி ஒரே ஒரு நாள் சமையல்னு ஒன்று ஆரம்பித்தேன், டோட்டல் டேமேஜ்.